ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து வாகனத்தின் மீது விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 3030 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மாநில அரசுகளுக்கு ஒரு பூங்காவிற்கு 1000 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கும் என்றும், இதற்கான மாநில அரசின் பங்கு குறைந்தபட்சம் 500 கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ரசாயன தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். கர்நாடக மாநிலம் பல்லாரி, ஆந்திர மாநிலம் குண்டக்கல் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கும் இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். 1264 கோடி ரூபாய் செலவில் இந்த வழித்தடங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதற்கிடையே இந்த ரயில் வழித்தடங்கள் மூலம் அப்பகுதிகளின் 99 கிராமங்களைச் சேர்ந்த 7 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இது உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக தூர்தர்ஷன் செய்தி தொலைக்காட்சியின் இணைய பக்கத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் நடைபாதை வியாபாரிகளின் வருவாய் 20% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் மூலம் 45 கோடி ரூபாய் அளவிற்கு மக்களுக்கு சேமிப்பு கிடைத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், நாடு முழுவதும் 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார். சிறிய நகரங்கள் மற்றும் ஊரக பகுதிகளிலும் இந்த மருந்தகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கென சுற்றுலா காவலர் பிரிவை 15 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, கேரளம், மகாராஷ்டிரா, ஹிமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஒடிஷா, பஞ்சாப், சிக்கிம், உத்தரப்பிரதேசம், கோவா, தில்லி மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இந்த பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். காவல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தேசிய பாடலான வந்தே மாதரத்திற்கு அவமரியாதை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதை கிரிமினல் குற்றமாக கருத வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புக்கிடையே இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. நாடு முழுவதும் 2 லட்சம் அங்கன்வாடி மையங்கள் 2ஆம் கட்ட ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் மேம்படுத்தப்பட உள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், ஊட்டச்சத்து குறைபாடுகளை களையும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் அமராவதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மத்திய அரசின் கட்டுமான திட்டங்களை விரைந்து நிறைவேற்றுமாறு அம்மாநில அரசு அதிகாரிகளுக்கு ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் டாக்டர் பெம்மசானி சந்திரசேகர் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று குண்டூரில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார்.
இந்த ஆய்வின் போது மத்திய அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பு திட்ட ஒப்பந்த புள்ளிகள் செப்டம்பர் மாதம் கோரப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 1299 கோடி ரூபாய் செலவில் இந்த குடியிருப்பு கட்டப்பட உள்ளதாக அவர்கள் கூறினர். அமராவதியின் வளர்ச்சிக்கு உதவிடும் இந்த திட்டங்களை நிறைவேற்ற அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழைநீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இந்தியா இஸ்ரேல் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான 2வது சுற்று பேச்சுகள் நிறைவடைந்துள்ளன. புதுதில்லியில் 4 நாட்கள் நடைபெற்ற இந்த பேச்சுகளில் தொழில்நுட்ப நிபுணர்கள் பங்கேற்றதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை விரைவில் இறுதி செய்ய பரஸ்பரம் ஒப்புக் கொள்ளப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரளத்தில் சிறை கண்காணிப்பு பணிகளில் ட்ரோன் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், திரிசூரில் உள்ள வியூர் மத்திய சிறைச்சாலையில் தாம் ஆய்வு மேற்கொண்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்களையும் அவர் அதில் பகிர்ந்துள்ளார். சிறைகளில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் என்றும் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். உதிப்பூர் பங்கி வழித்தடத்தில் சென்று கொண்டிருந்த வாகனத்தின் மீது பாறைகள் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஐநாவின் சர்வதேச தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பு இணையத்திற்கு நிதியுதவி வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ் இதற்கான அறிவிப்பை ஐநா கூட்டத்தில் வெளியிட்டார். வளரும் மற்றும் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கிடையே தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பில் ஏற்பட்டுள்ள இடைவெளியை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு ஹரீஷ் கூறினார். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தமது பதவிக்காலம் முடிவடைவதற்கு 2 ஆண்டு காலம் உள்ள நிலையில் அவர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். உடல்நலம் காரணமாக தாம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அவர் அந்நாட்டு நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் நாட்டில் காட்டுத்தீ பரவல் காரணமாக தேசிய அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மத்திய மேட்ரிட் மண்டலத்தில் காட்டுத்தீ பரவல் சம்பவங்கள் காரணமாக 10,000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பாண்டில் மட்டும் 1 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்றில் 5வது இடத்தை பெற்றதன் மூலம் அவர் அரையிறுதிக்கு முன்னேறினார். பாரா நீச்சல் பிரிவில் கார்த்திக் மற்றும் அலி இமாம் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. குகேஷ், பிரக்ஞானந்தா, வைஷாலி, நிஹால் சரீன், அர்ஜுன் எரிகைசி, விதித் குஜராத்தி உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் செம்வால் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-9, 4-11, 4-11, 12-10, 11-8 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ஆரோன் லியாங்கை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் சந்தேஷ் ரவிக்குமார், ராதிகா சீலன் ஆகியோர் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து வாகனத்தின் மீது விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்.
காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.